ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு நமக்காக உங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. கண் முன்னாடி இயேசுவை நிறுத்துங்க. எனக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது, சாட்சியை கேட்கும்போது உங்களுக்கு நிறைய காரியம் உணர்த்தப்பட்டிருக்கு. நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்கு அடிமையாக இருக்கிறீங்க. ஃபோனாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், புகைப்பிடிக்கிற பழக்கமாக இருக்கலாம், போதை வஸ்துக்களை பயன்படுத்துகிற பழக்கமாக இருக்கலாம், குடிக்கிற பழக்கமாக இருக்கலாம். உப்பு கொடுத்து ஜெபிங்க. அதெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். பிசாசு அந்த அடிமைத்தனத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து உங்க பாவத்துக்குள்ள தள்ளி உங்களுக்கு ஆண்டவருக்கு உங்களுக்கு கெடுத்து கொண்டு இருக்கிறான். அதை இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. அந்த பாவம் உங்களுக்குள்ள இருக்கு. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு கேளுங்க. பாவம் மன்னிக்கப்படும் போது உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். அந்த பாவம் மன்னிக்கப்படும் போது நீங்க அதுல இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. ஆண்டவர் உங்களோட இருக்கிற அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கேளுங்க. நம்ம ஒரு 5 நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசு உங்களை விடுதலையாக்க போகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே என்னை விடுதலையாக்குங்கன்னு கேளுங்க. இயேசுவேன்ற பேரை சொல்லி கேளுங்க. இயேசுவே என்னை விடுதலையாக்குங்க. ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் நீங்க அந்த பாவத்திற்கு இடம் கொடுத்துட்டீங்க. குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அந்த காரியத்திற்கு இடம் கொடுத்தது நிமித்தம் நீங்க அதுல அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, எனக்கு விடுதலை ஆக்குங்கன்னு கேளுங்க. விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. கேளுங்க. என்ன காரியமா இருக்கலாம், குடும்பத்துல இருக்கிற சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல வியாதியா இருக்கலாம், இல்ல போராட்டமா இருக்கலாம். அதனால நீங்க ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்திருக்கிறீங்க. அப்படிப்பட்டவங்க இயேசு உணர்த்தி கொண்டு இருக்கிறார். உணர்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவே நான் அடிமைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை தாங்க. என்னால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல, ஒழுங்கா வேத வாசிக்க முடியல, எனக்காக அந்த காரியத்தை குறிச்சே யோசிக்க முடியல. இந்த போராட்டத்தின் நிமித்தம், இந்த அடிமைத்தனத்தின் நிமித்தம் நீங்க அந்த மாதிரி காரியத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. இப்ப விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. இயேசு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகருடைய அடிமைத்தனத்தை விட்டு வெளியே வர போறீங்க. அநேகருடைய அடிமைத்தனம் உங்களை விட்டு வெளியேறுகிறது. போதை வஸ்துக்களை பயன்படுத்துறதுல இருந்து நீங்க விடுதலையாக்க போறீங்க. விடுதலை ஆகி கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. அநேகர் அந்த விடுதலையை உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பாரம் உங்களை விட்டு வெளியேறி போன ஒரு உணர்வு உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிற இயேசு கொடுக்கிற விடுதலை பெற்றுக்கொள்ளுங்க. அநேகருடைய இருதயம் ஒரு சரீரம் லகுவா மாறிக்கொண்டு இருக்கிறத உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்க அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவி உங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. கேளுங்க. இயேசுவேன்னு கூப்பிட யாரெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுறீங்களோ அவங்களுக்கு விடுதலை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க. விடுதலை பெற்றுக்கொள்றீங்க. இயேசுவே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. அநேகருடைய பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை, அநேகருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. இயேசுவே விடுதலை நீங்க கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீர் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா. அநேகர் பயத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால் அந்த பயத்தின் ஆவி உங்களை விட்டு வெளியேறட்டும். இயேசுவே நீங்க விடுதலை கொடுங்கப்பா. குழப்பத்தின் நிமித்தம் பாவத்திற்கு இடம் கொடுத்துட்டாங்கப்பா. இயேசுவே அந்த குழப்பத்தின் ஆவி அந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அன்னவரே போதை வஸ்துக்கள் பாவ பழக்கத்திற்கு அடிமையா இருந்தப்பா எனக்கு விடுதலை தாங்கன்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மேல உம்முடைய விடுதலையாக்குகிற கரம் வைக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை உண்டாகட்டும். அடிமைத்தனத்தின் ஆவி இந்த பிள்ளைகளை விட்டு வெளியேறட்டும். ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக நன்றி. அநேக பிள்ளைகளுக்கப்பா பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. யாரோ என்னோட பேசுறது போல இருக்குது, யாரோ என் கூட இருக்கிறாங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறாங்கப்பா. டிஸ்டர்பன்ஸோட இருக்கிறாங்க, வேதனையோட பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க, பில்லி சூனிய கட்டுனால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா. அப்படிப்பட்ட இருக்கிறாங்கன்னா நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. உங்க பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே உம்மை நோக்கி விசுவாசத்தோடு கூப்பிடுறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு விடுதலை கொடுங்க. பிசாசு போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. அந்த பில்லி சூனிய கட்டிலிருந்து விடுதலை கொடுங்க. அப்பா நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக நன்றி. விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி தகப்பனே. அப்பா சரீரத்துல பலவீனத்தோட ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. பலவீனத்தின் மத்தியில இயேசு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கிறாங்கப்பா. அந்த பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். பலவீனத்தை கொண்டு வருகிற பொல்லாத பிசாசுடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால விலகட்டும். இயேசுவே நீர் விடுதலை கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சரீரத்துல உடல் உறுப்புகள்ல பாதிக்கப்பட்டு வேதனையோட ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. உடல் உறுப்புகள்ல காணப்படுகிற பலவீனங்கள் மாறட்டும். லங்ஸ் பகுதியில் உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். ஹார்ட்ல உம்முடைய கரம் வைக்கப்படட்டும்.
லிவர்ல உம்முடைய கரம் வைக்கப்படட்டும் அப்பா. இயேசுவே நீர் பலன் கொடுங்க ஆண்டவரே, பலப்படுத்துங்க ஆண்டவரே. உறுப்புகள்ல காணப்படுகிற பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மறையட்டும் அப்பா. மரித்த உறுப்புகள் இயேசுவின் நாமத்தினால செயல்படட்டும். இயேசுவே நீங்க சுகம் கொடுக்கிறதற்காக நன்றி. சரீரத்துல காணப்படுகிற பலவீனத்தை மாற்றுங்க. எலும்புகள்ல உம்முடைய பலன் உண்டா, எலும்புகளை பலப்படுத்துங்க. நரம்பு மண்டலத்துல உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். எலும்பு தேய்மானங்கள், நரம்புல காணப்படுகிற வலிகள், எலும்புல காணப்படுகிற வலிகள் இயேசுவின் நாமத்தினால மறைவதாக. இயேசுவே நீ சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேகர் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்கப்பா. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து இருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து நீங்க நடத்துங்க. நீர் இந்த பிள்ளைகளை பலப்படுத்துங்க. சரீரத்துல காணப்படுகிற எல்லா பலவீனங்களும் மாறட்டும் ஆண்டவரே. கண்கள்ல தெளிவான பார்வை உண்டாகட்டும். காதுகள் ஆண்டவரே தெளிவா கேட்கப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவே நீர் ஒவ்வொருத்தரையும் தொட்டு சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவே நீர் சுகம் கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. நீங்க ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். நீர் விடுதலை கொடுத்து விட்டதற்காக ஸ்தோத்திரம். நாங்க விடுதலை சுகத்தை பெற்றுக்கொண்டிருக்காங்கப்பா, அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன். நம்ம இவ்வளோ நேரம் நம்ம ஜெபிச்சிருக்கிறோம்ல, உங்க பிரச்சனை மாறிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நம்ம தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில்